வெள்ளிக்கிழமை இரவு ஜெபங்களில் நாம் ஒரு வேத பகுதியை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் ஜெபிக்கிறது தான் வழக்கம். இன்றைக்கு யோனா 2ஆம் அதிகாரம் 1-9 ஆகிய வசனங்கள். யோனாவுடைய ஜெபம் அங்கே காணப்படுது. ஆக்சுவலாக யோனான்ற புஸ்தகத்தில் யோனா 2 தடவை ஜெபிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம், பிறகு 4ஆம் அதிகாரம் முதல் பகுதி. அந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஜெபத்தையும் கொஞ்சம் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து யோனாவுடைய ஜெபங்கள் மட்டுமல்ல, யோனாவுடைய புஸ்தகத்திலிருந்தே சில பாடங்களை நாம் கற்பித்து கொள்ள போகிறோம். பொதுவாக சமீபத்தில் சில மாபெரும் ஜெபங்களை பழைய ஏற்பாட்டிலேருந்து தேர்ந்தெடுத்து அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் யோனாவுடைய ஜெபங்களிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு ஜெபிக்க போகிறோம். பட் யோனாவுடைய ஜெபம் மட்டும் இல்லை, அதான் சொல்கிறேன்ல, யோனாவுடைய புத்தகத்திலிருந்தே, அந்த புத்தகத்தின் கான்டெக்ஸ்ட், புத்தகத்தின் பின்னணியிலேருந்து தான் அந்த ஜெபத்தையே நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? பட் யோனா 2:1-9 ஆகிய இந்த வசனங்களில் இருக்கிற ஜெபத்தை நாம் முதல்ல வாசிப்போம். இந்த ஜெபத்தை வந்து யோனான்ற மனுஷனை பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஒன்றும் தெரிலனாலும் இவ்வளோ தெரியும் உங்களுக்கு. யோனான்னு ஒருத்தர் இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அவர் வந்து எப்படியோ ஒரு மீனால் விழுங்கப்பட்டு மீன் வயிற்றில் 3 நாள் இருந்து, பிறகு அந்த மீன் வந்து அவரை கக்கினது அப்படின்றதாவது நிறைய பேருக்கு தெரியும். மற்றது ஒன்றும் தெரிலனாலும் இந்த அளவுக்கு தெரியும். ஏதோ யோனான்ற ஒருத்தர் மீன் வயிற்றில் போய் மாட்டிக்கிட்டார், எப்படியோ பிழைச்சி வந்துட்டாருன்றது தெரியும். அந்த மீன் வயிற்றிலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இதுக்கப்புறம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. சரி, இதுலேருந்து சில பாடங்கள் நான் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னால் நம்ம இது உண்மையிலே நடந்துதா இல்லையான்றதை கொஞ்சமாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா சிலர் மனசில் அது இருக்குது. நாங்கள் இந்த யாரோ ஒருத்தர் மீன் வயிற்றில் போய் மாட்டினாங்களாம், 3 நாள் இருந்தாங்களாம், வெளியே வந்தாங்களாம், இதெல்லாம் எங்கே நம்பக்கூடிய விஷயமா? இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்க முடியுமா? இந்த மாதிரி இதெல்லாம் பைபிள் இருந்தால் எப்படிங்க நம்ம நம்புறது? அறிவுள்ள ஒரு மனுஷன் எப்படி இதெல்லாம் நம்புவான் அப்படின்ற ஒரு கேள்வி சிலர் கேட்காட்டிலும் அவர்களுக்கு இருக்குது. கிறிஸ்தவங்களுக்கு அந்த கேள்வி இருக்குது சில நேரம். நிச்சயமாக சில நேரம் வெளி ஆட்கள் நம்மளை கேலி செய்வாங்க. இந்த மாதிரி கதைலாம் உங்கள் பைபிள் இருக்குது, நீங்கள் நம்புறீங்களா? இதை சிலர் என்ன சொல்கிறாங்க, இது உண்மையிலே நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு பதில் அதை விட்டுருங்க, அதை சொல்லாதீங்க, இது ஒரு கதையாக பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு கதையாக பார்த்து இதிலேருந்து சில பாடங்களை கற்பித்துட்டு போயிடுங்க, அவ்வளோதான். உண்மையிலே இது நடந்தது, ஒருத்தன் மீன் உள்ள மாட்டினார், 3 நாள் இருந்தார், இதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. அது இருந்தாரோ இல்லையோ, எப்படி வேணால் போகட்டும், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை மட்டும் ஒரு மாரல் லெசன் மாதிரி இதை பார்த்து சில பாடங்களை கற்பித்துட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம அப்படி போயிட முடியாது. ஏன்னா இந்த சம்பவம், இந்த யோனா புஸ்தகத்தில் எழுதப்பட்ட இந்த காரியங்கள் உண்மையிலே நடந்தது, சரித்திரபூர்வமாக நடந்தது என்பதற்கு சில ஆதாரங்கள் உண்டு. இதை நாம் நம்புவதற்கு சில காரணங்கள் உண்டு.
3 காரணங்கள் கொடுக்குறேன். ஒன்று வந்து யோனாவின் புஸ்தகத்துக்கு வெளியே பழைய ஏற்பாட்டில், இன்னொன்று யோனா புஸ்தகம், இன்னொன்று புதிய ஏற்பாடு. சரிங்களா? ஃபஸ்ட்டு காரணம் வந்து யோனாவின் புஸ்தகத்துக்கு வெளியே பழைய ஏற்பாட்டிலேயே யோனாவை வந்து ஒரு சரித்திரபூர்வமான ஒரு தீர்க்கதரிசியாய் மற்ற வசனங்கள் நமக்கு சொல்லி காண்பிக்குது. 2 ராஜாக்கள், நான் வாசிக்க போகிறதில்ல, பட் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 14:25 இதே யோனா அங்கே குறிப்பிடப்படுறார். அதாவது 2ஆம் யெரொபெயாம், தமிழில் அப்படி தான் வருது, ஜெரபோம் த செகண்ட், 2ஆம் யெரொபெயாம் என்ற ராஜாவின் காலத்தில் நார்தர்ன் கிங்டம், அதாவது இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த மேல் பகுதியை ஆண்ட ராஜா, அந்த ராஜா 2ஆம் யெரொபெயாம்னு. இது வந்து இயேசு வரத்துக்கு முன்பாக 800 ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு வைங்களேன், ஏறக்குறைய. அந்த காலத்தில் அந்த ராஜாவினுடைய ஆளுகையப்போ யோனான்ற தீர்க்கதரிசி, இதே யோனா தான் ஊழியம் செய்து வந்தார் என்பதை 2 ராஜாக்கள் 14:25 ரொம்ப திட்டவட்டமாக சொல்லுது. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் யோனா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அதே அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனான்னு தான் சொல்லுது. அப்போது அவங்க அப்பா யாருன்னு சொல்லுது, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், இந்த ராஜாவுடைய காலத்தில் ஊழியம் செஞ்சார், எல்லாம் சொல்லுது பாருங்கள். அவருடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்லுது அந்த வசனம் ஆக்சுவலாக. அப்போது இது வந்து உண்மையான ஒரு தீர்க்கதரிசி, உண்மையிலே வாழ்ந்தார், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ராஜாவுடைய ஆளுகையப்போ வாழ்ந்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார், ஊழியம் செய்தார், ஒரு அளவுக்காவது வெற்றிகரமாக ஊழியம் செய்த ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் மற்ற வசனங்கள் நமக்கு சொல்லுது. சரி, அது ஒரு ஆதாரம். இன்னொன்று வந்து இந்த யோனா புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, அதை நீங்கள் கவனமாக வாசித்தீங்கன்னா அது வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி ஃபீல் ஆகாது உங்களுக்கு. உண்மையிலே நடந்த சம்பவத்தை சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு அது தெரியும். இந்த ஊர்லேருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போனார் அப்படின்வாங்க, இந்த ஊரை கடந்து போகிறதுக்கு 3 நாள் ஆச்சு, இந்த மாதிரி டீட்டெயிலாம் கட்டுக்கதையில் வருமா? சரி, வரும்னு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த ஆதி காலத்து இந்த கதைகளில், புராண கதைகள்லாம் ஆராய்ச்சி செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டுக்கதையை எழுதுறதுக்கும் அந்த புராண கதை எழுதுறதுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சரித்திரபூர்வ சம்பவத்தை எழுதுறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அது எழுதுறதுலேயே சில வித்தியாசங்கள் வெளிவரும். அப்படி பார்க்க போனீங்கன்னா யோனாவுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் மாதிரி தான் அது ரீட் ஆகுது. ஒரு புராண கதை மாதிரி அதை எழுதலை, அவங்க விவரமான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஊர்லேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு போனார், வழியில் இது ஆச்சு, அப்புறம் இந்த ஊர்லேருந்து பயணித்து இந்த ஊருக்கு போனால் இவ்வளோ காலம் ஆச்சு, அந்த ஊருக்குள்ளேயே நடந்து போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, இப்படின்னு ரொம்ப ஓவர் டீட்டெயிலெலாம் வந்து பொதுவாக அந்த புராண கதையில் வராது. அங்கே வந்து இந்த பாடங்கள் தான் பெருசாக வருமே ஒழிய இந்த மாதிரி டீட்டெயில் அவ்வளோ வராது. அப்போ யோனான் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் கூட அது ஒரு புராண கதை கட்டுக்கதை மாதிரி அது ரீட் ஆகலை, உண்மையிலே நடந்த சம்பவம் மாதிரி தெரியுது. ஒத்துக்கிறேன், சிலது வந்து நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றது ஒத்துக்கிறேன். ஒரு மீன் வந்து அவர் விழுங்கினார், மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தார், அப்புறம் அந்த மீன் அவரை கக்கிடுச்சுன்னு சொல்கிறது நம்புறது கஷ்டமாக தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் பொதுவாக சொல்கிற அந்த ஸ்டோரியை வாசித்தீங்கன்னா அது ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி தான் ரீட் ஆகுது. 3வது ஆதாரம் வந்து புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யோனாவை பற்றி பேசுகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவராகிய இயேசுக்கு யோனாவை பற்றி தெரிஞ்சுது, யோனாவை பற்றி பேசியே காமிக்கிறார் ஒரு இடத்துல. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து இயேசு சொல்கிற வார்த்தைகளை வாசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். யோனாவை பற்றி இயேசு என்ன சொன்னார்? அப்பொழுது வேதபாரகர்களும் பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். இந்த வேதபாரகர்கள், பரிசேயர், மத தலைவர்கள், யூத மதத்தில் இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு அடையாளத்தை காமிங்க பார்ப்போம். எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிகிட்டு இருக்காரு, இதையும் தாண்டி அடையாளம் வேணுமா? அப்போ இயேசு சொல்கிறாரு 39, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். தம்முடைய மரணம் உயிர்த்தெழுதலில் சொல்கிறாரு, மறித்து 3 நாள் கழித்து உயிரோட எழும்புவார்ன்றத யோனா மீன் வயிற்றில் 3 நாள் இருந்ததோடு ஒப்பிடுறாரு. இதுதான் அடையாளம் போ அப்படின்றாரு. யோனாவின் அடையாளம் வருது, காத்திரு, வருதுன்றாரு. நான் மறிக்க போகிறேன், 3 நாள் கழித்து உயிரோடு எழும்ப போகிறேன், அதுதான் உனக்கு அடையாளம், அது தவிர ஒன்றும் கிடையாது போ அப்படின்றாரு. 41. அப்புறம் தொடர்ந்து யோனாவை பற்றி சில காரியங்கள் சொல்ல, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். நடந்த மாதிரி பேசுகிறாரு பாருங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, அப்போ யோனா பிரசங்கிச்சாருன்னு இயேசு நம்புறாரு, நினிவே மக்கள் கேட்டாங்கன்னு நம்புறாரு.
மனம் திரும்பினார்கள்னு நம்புறாரு. எல்லாத்தையும் இயேசு நம்புறாரு. அப்படியே நடந்த சம்பவம் மாதிரி பேசுகிறாரு. அப்போ மீன் வயிற்றில் யோனா இருந்ததையும் நம்புறாரு தான் இயேசு. யோனான்ற ஒரு மனுஷன் இருந்தான்னு நம்புறாரு, மீன் வயிற்றில் இருந்தான்னு நம்புறாரு, நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணாருன்னு நம்புறாரு, அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள் நம்புறாரு. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இப்போ இயேசு எப்படி சொல்றாரு? ஆமா, யோனா பிரசங்கிச்சாரு, தேவன் அறியாத ஜனங்க நம்பினாங்க, மனம் திரும்பினாங்க. யோனாவை காட்டிலும் பெரியவர் நான் வந்திருக்கேன், பிரசங்கம் பண்றேன், நீங்க மனம் திரும்பல. அதான் சொல்ல வர்றாரு. அப்போ ஒரு நாள் என்ன நடக்க போகுது? அந்த நினிவே பட்டணத்தாரே உங்களை நியாய தீர்ப்பு நாளில் குற்றம் சாட்டுவாங்க போன்றார். நான் ஒன்றும் பேசல, அவனையும் பேசிடுவான்றார். யோனா பிரசங்கத்துக்கே அவன் மனம் திரும்பினான், நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன், நீ மனம் திரும்பலை. அப்போது அவர் பாயிண்ட் வந்து வேறு பாயிண்ட்டை சொல்ல வர்றாரு. ஆனால் போகிற போக்கில் யோனான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு நான் நம்புகிறேன், மீன் வயிற்றில் இருந்தாருன்னு நம்புகிறேன், பிரசங்கம் பண்ணாருன்னு நம்புகிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது நான் சொல்கிறேன், எப்படிங்க மீன் வயிற்றில் இவர் இருந்தார், இதெல்லாம் உண்மையில் நடந்தது, இப்படி இதெல்லாம் நம்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் சிம்பிள். இயேசு நம்பினார், நான் நம்புகிறேன். இயேசு நம்பினார், நான் நம்புகிறேன். வேதம் சொல்லுது, நான் நம்புகிறேன். அதையும் தாண்டி நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா, எங்க ஒரு மனுஷன் எப்படிங்க ஒரு மீன் வயிற்றில் 3 நாள் இருக்க முடியும்? 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் உயிரோட பழிச்சு வெளியே வர முடியுமா? இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்களா, விஷயங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்? நிச்சயமாக சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது இது. ஒரு மனுஷன் ஒரு மீன், அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் மீன் வயிற்றில் 3 நாள் இருந்து வெளியே வர்றது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமா? இது சான்ஸே கிடையாது, சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதனால தான் இயேசு என்னன்னு சொல்கிறாரு, யோனாவின் அடையாளம்ன்றாரு. சரி, அவன் என்ன கேட்குறான்? அந்த பரிசேயன் வேதபாரன் என்ன கேட்குறான்? எங்களுக்கு வந்து சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு அதிசயத்தை செஞ்சு ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்றான். இயேசு ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காரு அற்புதம், அற்புதத்துக்கு மேலே அற்புதம் குவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து இதெல்லாம் தாண்டி இதுக்கும் மேலே ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு காரியத்தை எங்களுக்கு காமிங்க, அடையாளமாக காமிங்கன்றாரு. அப்போ தான் சொல்கிறாரு, அடையாளம் வேணுமா? வருது, வெயிட் பண்ணுன்றாரு. எதை சொல்கிறாரு? அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்கிறாரு. இதை விட பிரம்மாண்ட அடையாளம் வேணும்னா ஒன்று தான் வருது, உயிர்த்தெழுதல் வருது உனக்கு. இது எப்படின்னா, யோனா மீன் வயிற்றில் 3 நாள் எப்படி இருந்தாரோ அதுபோல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருப்பார்னா என்ன பண்ணுறாரு கவனிச்சிங்களா? ரெண்டுமே சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களே கிடையாது. அவர் 3 நாள் கழித்து உயிரோடு எழும்பி வர்றதும் அசாதாரணமான ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதம். யோனா மீன் வயிற்றில் 3 நாள் இருந்து வெளியே வர்றதும் பிரம்மாண்டமான அற்புதம். இயேசு சொல்கிற அந்த விதமே என்னத்தை காண்பிக்குதுன்னா, வழக்கமாக ஒரு மனுஷன் மீன் வயிற்றில் 3 நாள் இருந்துட்டு வர்றதெல்லாம் முடியாது. ஆனால் கடவுள் வந்து வழக்கத்துக்கு மாறாக செயல்படுகிறவர். வழக்கமாக ஒரு விதத்தில் பூமி இயங்கணும்னு லாஸ் ஆஃப் நேச்சர்ன்றதை செட்டப் பண்ணி வச்சுட்டார் ஆண்டவர். மீன் வயிற்றுக்குள்ளே போனால் வெளியே வர முடியாது, அதுதான் வழக்கம். அதையும் ஆண்டவர் தான் செட்டப் பண்ணார். ஆனால் வேணுன்றப்போ அதையும் அவர் சஸ்பெண்ட் பண்ண முடியும் அவரால். சூரியனையும் நிற்க வைக்க முடியும், யோசுவா காலத்தில் நிற்க வச்சது போல். சிவந்த சமுத்திரத்தை வழக்கமாக பிளக்க மாட்டார், ஆனால் பிளக்க முடியும் அவரால். சில நேரம் வழக்கத்துக்கு மாறாய் அவர் செயல்படுவார், பிரம்மாண்டமான பிரமிப்பான அற்புதங்களை அவர் செய்வார். அப்போ அதனால தான் இயேசு மீது ஒரு அடையாளம்னு சொல்கிறார். அப்போ சயின்டிஃபிக்காலாம் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எப்படி ஒருத்தர் 3 நாள் மீன் வயிற்றில் இருந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து இது சாத்தியமே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா கூட நான் நம்புவேன். ஏன்னா என்னுடைய தேவன் அசாத்தியங்களை செய்கிற தேவன். ஏங்க நம்ம நம்புறது முக்கால்வாசி அப்படி தானேங்க. ஏங்க நம் சார்பில் நமக்காக ஒருத்தர் சிலுவையில் பாவத்தின் கிரயத்தை செலுத்தி முடிச்சிட்டார், பாவத்தை சுமந்துட்டார், சாபத்தை சுமந்துட்டார். நாம் இப்போ பாவ மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்புகிறோம். இது என்ன லேசான காரியமா? இது சாதாரணமாக நடக்கிற விஷயமா? ஒருத்தர் வந்து எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கிறது வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயமா? இதில் எதுவுமே சாதாரணமாக நடக்கிற விஷயங்களே கிடையாது, எல்லாமே அசாதாரணமான காரியங்கள் தான். ஆனால் தேவன் செய்கிறதுனால நாம் நம்புகிறோம். அப்போது இதை நான் நம்புகிறேன், அதுக்கு காரணம் சொல்லிட்டேன், நீங்களும் நம்புறீங்கன்னு நம்புகிறேன். சரி, இதெல்லாம் கடந்து போயிடுவோம், பாடங்களை கற்றுக்கொள்வோம். சிலர் வந்து இந்த டவுட்லேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டவுட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது, மைண்டில் அவங்க அதே ஓடிட்டுருக்கோம். அதனால தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போது சில மைனர் லெசன்ஸ், 2 சிறிய பாடங்கள் பிறகு பெரிய பாடங்கள் சொல்ல விரும்புகிறேன்.
2 சிறிய பாடங்கள் யோனாவுடைய ஜெபத்திலிருந்து என்னென்னா, ஒன்று ஒரு சிறிய பாடம் என்னென்னா, யார் வேணா எங்கே வேணா எப்போ வேணா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், அவர் கேட்பார், பதில் அளிப்பார் என்பதை இந்த புஸ்தகத்திலிருந்து, யோனாவுடைய ஜெபங்கள் மட்டும் இல்லை, இந்த முழு புஸ்தகத்தில் நடக்கிற ஜெபங்கள் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறேன். திரும்ப சொல்கிறேன், கடவுள்கிட்ட நீங்கள் ஜெபிக்கணுன்னா குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நேரம், பெஸ்ட்டு இடம், பெஸ்ட்டு நேரம், பெஸ்ட்டு விதம் அதெல்லாம் கிடையாது. யார் வேணா எங்கே வேணா எப்போ வேணா அவரை நோக்கி கூப்பிடலாம், அவர் கேட்கிறார், அவர் பதில் அளிக்கிறார். யோனாவை பாருங்கள், ஜெபிக்கிறதுக்கான இடமா இது? சமுத்திரத்தின் ஆழத்தில் மீன் வயிற்றுலேருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. யோனான் கதை வாசித்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் பைபிளில். 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, தேவன் ஒரு நினிவேன்ற இடத்துக்கு போக சொல்கிறாரு, போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறார். இவர் கீழ்ப்படியாமல் அப்படியே தலையில் அடுத்த பக்கம் திரும்பி போகிறாரு, தேவன்ட்டு ஓடி போகிறான்ட்டு. ஒரு கப்பல் மேலே ஏறி அந்த கப்பலினுடைய அடித்தளத்தில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு தூங்குறாரு. எப்படி? நல்ல தூக்கம், ஆழமான நித்திரைன்னு சொல்லுது 1ஆம் அதிகாரம். மோசமான நித்திரை, கீழ்ப்படியாமனால வந்த நித்திரை. தேவன் தெளிவாக சொல்கிறார், இங்கே போன்னு வேணுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நேர் எதிரான இடத்துக்கு போகிறது, அப்படியே தேவனை கீழ்ப்படியாமல் போகிறது. தூக்கம் வர இதில் ஆழம் நல்லா தூங்கிட்டு இருக்காப்புல, காற்றும் கடலும் அடிக்குது. அவரை எழுப்புறாங்க, என்னையா நீ தூங்குற, நாங்கள்லாம் பதட்டப்பட்டு இருக்கோம், நீ தூங்குற அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க கப்பலில் பத்திரமா இருக்கிறப்ப ஜெபிச்சிருப்பாருன்னு. அப்போ ஜெபிக்கல மனுஷன். என்னைக்கு அவரை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்களோ அப்போ தான் ஜெபம்லாம் வருது. சில நேரம் நாமும் அப்படி தானே, யோனாவை பார்த்து சிரிச்சா பத்தாது, நாமளும் சில நேரம் அப்படி தான். எல்லாமே சௌரியமாக போயிட்டுருக்கிறப்போ சில நேரம் ஜெபம் வரமாட்டேங்குது. ஆனால் பெரிய நெருக்கடியில் வர்றப்போ ஜெபம் சரளமாக வருது, வார்த்தைகள் ஏராளம் தாராளமாக வருது. சிலர் சொல்லுவாங்க, ஜெபிக்கிறதுக்கு எனக்கு டைம் தாங்க இல்லை, எனக்கு நேரம் தாங்க இல்லை, எனக்கு சூழல் தாங்க இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குங்க, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எல்லா பக்கத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா, எல்லாம் கொஞ்சம் வாழ்க்கையில் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததுன்னா, கொஞ்சம் சூழல்லாம் நல்லா இருந்தால், கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தால் நான் ஜெபிப்பேங்க. உண்மையிலேவா? நாம் நம்மளே வஞ்சித்து கொள்ளக்கூடாது. எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தால் நம்ம ஜெபிப்போம்னு நினைக்கிறீங்க. எல்லாருக்கும் பொருந்தாது, சிலர் ஜெபிப்பாங்க. ஆனால் எல்லாரும் நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதை எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. ஏன் நான் ஜெபிக்கலைன்னா எனக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போகல, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நேரம் இல்லை, டைமே இல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதனால தாங்க ஜெபிக்கலை. அதனால தான் ஜெபிக்கணும். என் நேரமும் ஜெபிக்கலாம், எங்கேருந்து வேணால் ஜெபிக்கலாம், யார் வேணால் ஜெபிக்கலாம். சொல்லப்போனால் அந்த ரொம்ப பிரச்சனையான நேரங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஜெபிக்க முடியும், ஈஸியாகவும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நான் கற்றுக்கொள்கிற முதல் பாடம். யோனா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பிரச்சனை மோசமாக ஆக தேவன் சத்தத்தை கேட்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. யோசித்து பாருங்களேன், அப்படியே சமுத்திரத்தை தூக்கி போடுறாங்க, உள்ளே போகிறார், அப்படியே மூழ்கி போகிற மாதிரி, வாழ்க்கையே போகிற மாதிரி அவருக்கு தோணுது. 4ஆம் வசனம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. தலை வணங்குவோம், கண்களை மூடுவோம் அப்படின்லாம் யாரும் அங்கே சொல்ல முடியல. அவருக்கு கண்ணும் மூட முடியாது, தலையும் வணங்க முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க ஜெபிக்கிறதுல. தலையை வணங்கணுமா, கண்ணை மூடணுமா, இதை பண்ணணும், அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல ஜெபிக்கிறோமா. அதான் ஒருத்தர் சொன்னார், நான் ஜெபித்த பெஸ்ட்டு ஜெபமே மோங்கப்புற ஒரு குழியில் விழுந்தப்போ தலை இப்படி இருக்குது, கால் மேலே தூக்கிட்டு இருக்கப்போ தான் பெஸ்ட்டு ஜெபமே என் வாயிலேருந்து வந்தது அப்படின்றார். அதாவது சில நேரம் பெஸ்ட்டு ஜெபம் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையில் தான் வருங்க. அப்படி தான் அது. பெஸ்ட்டு பதிலும் அந்த நேரத்தில் தான் சில நேரம் கிடைக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இது உங்க ஊக்கம் அளிக்கும்படி சொல்கிறேன். யார் வேணால் எங்கே வேணால் எப்போ வேணால் ஜெபிக்கலாம், தேவன் கேட்பார்.
யோனாவுடைய ஜெபத்தை தேவன் கேட்டாரா இல்லையா? இந்த ஜெபம் முடிஞ்சோடனே மீனுக்கு கட்டளையிடுறாரு. மீன் வந்து அவரை கக்கினது. யோனா மட்டும் இல்லை, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலில் யோனாவோட சில மற்ற மக்கள் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இஸ்ரவேலின் தேவனை அறியாத மக்கள், வேறு தேவர்களை வணங்கி கொண்டிருந்த மக்கள். அவங்களும் யோனா சொல்கிற பேச்சை கேள்விப்பட்டு, அதாவது நான் என் கடவுள்கிட்ட ஓடி போகிறேன், அதனால தான் இந்த காற்றும் கடல்லாம் வருதுன்னு அவங்க கேள்விப்பட்டு அவங்களும் யெகோவா தேவனுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜெபத்தையும் தேவன் கேட்குறார். அதனால தான் சொல்கிறேன், யார் வேணா. 3ஆம் அதிகாரத்தில் நினிவே மக்களும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறாங்க. யோனா போய் அங்கே பிரசவம் பண்ணுறாரு. 40 நாளில் இந்த பட்டணமே அழிஞ்சு போகணும்னு பிரசவம் பண்ணுறாரு. அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு மனம் திரும்பி ஜெபிக்கிறாங்க. அந்த மக்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். அதனால தான் சொல்கிறேன் திரும்ப, யார் வேணா, எங்கே வேணா, எப்போ வேணா ஜெபிக்கலாம். தேவன் கேட்பார், பதில் அளிப்பார். இதுதான் நம்முடைய தேவன், பெரிய தேவன், நல்ல தேவன். அப்போ இப்போவும் நம்ம ஜெபிக்கலாம். ஆமேன். ஜெபிக்கலாமா? உங்கள் மனசில் இருக்கிறத ஜெபிங்க, ஆண்டவர் இடத்தில் ஏறிடுங்க. ஒருவேளை நீங்கள் யோனா மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அல்லது எல்லாம் வாழ்க்கையில் ஸ்மூத்தாக கூட போயிட்டுருக்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அப்போது எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பிரச்சனை இருந்தால் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு மறு உத்தரவு நீர் செய்து அருளுவீர், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இங்கேயே யோனா சொல்லுகிறார், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்கபடியால் நன்றி ஆண்டவரே. உண்மை அறியாத மக்கள் ஜெபிச்சா கூட நீர் கேட்கிறீர். உங்ககிட்ட உதவி கேட்டால் கூட நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறீர். ஏனென்றால் நீர் நல்ல தேவன், பெரிய மனசுள்ள தேவன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஜெபங்களை உம்மிடத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2வது சிறிய பாடம், வேத வசனங்களையே வச்சு நாம் ஜெபிக்கலாம். வேத வசனங்களையே வச்சு நம்ம ஜெபிக்கலாம். ஆக்சுவலாக இந்த வெள்ளிக்கிழமை இரவனுடைய அந்த கான்செப்டே அதுதானே, வேத வசனங்களையே ஜெபமாக ஏறெடுப்பது, அப்படி தான் தலைப்பிட்டிருக்காங்க இல்லையா? வேத வசனங்களை வச்சு தான் யோனாவும் ஜெபிக்கிறார். ஆக்சுவலாக அந்த ஜெபத்தை நான் வாசித்தேன்ல ஃபஸ்ட்டு, சங்கீதத்தை வாசிக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது? சங்கீதத்தை வாசிக்கிற மாதிரி தானே இருந்தது. அது ஏன்னா அப்படியே சங்கீதங்கள்லேருந்து வருது இந்த ஜெபம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி லைன் வந்து சங்கீதங்கள்லேருந்து வருது. 3வது வசனம் யோனா 2:3 வந்து சங்கீதம் 42:7 மாதிரி இருக்குது. 2:4 வந்து சங்கீதம் 31:22 மாதிரி இருக்குது. 2:5 வந்து சங்கீதம் 69:1 மாதிரி இருக்குது. 2:7 வந்து சங்கீதம் 142:3 மாதிரி இருக்குது. 2:8 வந்து சங்கீதம் 31:6 மாதிரி இருக்குது. 9 வந்து சங்கீதம் 3:8 மாதிரி இருக்குது. அதான் என்ன சொல்ல வரேன், சங்கீதங்கள்லேருந்து அந்த வார்த்தைகள் எடுத்து அப்படியே ஜபிக்கிறார். சமுத்திரத்து ஆழத்தில் அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து, மீன் வயிற்றுலேருந்து வாயிலிருந்து வர வார்த்தை வந்து சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வசனங்களாக இருக்குது. அப்படின்னா இந்த மனுஷன் யோனா வந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதை மனப்பாடம் பண்ணி அவருக்கு உள்ளே போயிருக்கணும் பாருங்கள். அப்போ தான் அந்த பிரச்சனை நேரத்தில் அது வாயிலேருந்து வெளியே வரும். அதுவும் ஒரு பாடம். அப்படி நான் ரொம்ப நேரம் செலவழிக்க விரும்பல அதில், ஏன்னா இதெல்லாம் சிறிய பாடம் தான், சரிங்களா? இந்த இடத்துல அது முக்கிய பாடம். வெள்ளிக்கிழமை ஜெபமே அதன் அடிப்படையில் தான் நடக்குது. வசனங்களையே ஜெபமாய் ஏறெடுப்பது. ஆனால் இந்த இடத்துல சிறிய பாடம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பெரிய பாடம் இன்னொன்று இருக்குது, அதுக்கு போயிடுறேன். சிறிய பாடத்துலேருந்து என்ன கற்றுக்கணும்? நீங்கள் எங்கே வேணால், எப்போ வேணால், யார் வேணால் ஜெபிக்கலாம். 2வது வசனங்களை மனப்பாடம் பண்ணி அதை உள்வாங்கிக்கிட்டு பிரச்சனை நேரத்தில் அது வாயிலேருந்து வர்ற மாதிரி ஜெபிக்கணும். இப்போ பெரிய பாடத்தை நோக்கி போவோம் பாருங்கள். இந்த பெரிய பாடத்தை புரிஞ்சுக்கணுன்னா யோனா அவனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். யோனா வந்து ஏன் இந்த பிரச்சனையில் போய் மாட்டினார்? போய் மீன் வயிற்றுல முதல்ல எப்படி இதாச்சு எல்லாத்தையும் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. அடிப்படையாக என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் வந்து இந்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணியான்னாரு, நினிவேன்ற ஊருக்கு. இவர் வந்து முடியாதுன்ட்டு வேற பக்கம் போய் திரும்பி போனார். கப்பலில் ஏறி நேர் எதிரான வழியில் போனார், தர்ஷீஷ்ன்ற இடத்த நோக்கி. அப்போ தான் வந்து ஒரு புயல்லாம் வந்து காற்றடித்து கப்பல் கிட்டத்தட்ட முழுகிற அளவுக்கு போய் அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, ஓ யோனானால தான் இதெல்லாம் நடக்குது. யோனாவே சொல்கிறார், என்னால் தான் இந்த புயல்லாம் வருது, ஏன்னா என் கடவுள்கிட்ட நான் தூரமாக ஓடி போகிறேன், அவர் சொன்னதை கீழ்ப்படியாமல் போயிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாம் நடக்குது, என்ன இந்த கப்பல்லேருந்து தூக்கி போட்டுருங்க எல்லாம் சரியாயிடும்ன்றாரு. அதனால தான் அவரை கப்பல்லேருந்து வெளியே தூக்கி போடுறாங்க. அதனால தான் அவர் கடைசியில் மீன் வயிற்றில் போய் சேர்றாரு.
மீன் அவரை முழுங்கினதே கடவுளுடைய கிருபை தான், சரிங்களா? ஆனால் அவர் இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டினதுக்கு காரணம் என்னது? யோனா வந்து கீழ்ப்படியாமல் போனார். ஏன் கீழ்ப்படியாமல் போனார்? கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இந்த பிரச்சனை. ஏன் கீழ்ப்படியாமல் போனார்? தேவன் ஒரு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னால் பிரசங்கம் பண்ண வேண்டியதானே, ஏன் பிரசங்கம் பண்ணல? நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். இவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, தேவன் சொல்கிற இடத்துக்கு போகணும், தேவன் கொடுக்குற செய்தியை அங்கே டெலிவர் பண்ணணும், அதுதான் வேலையே. அப்போ ஏன் செய்ய முடியாதுன்ட்டு வேற பக்கம் போகிறாரு? ஏன் கீழ்ப்படியாமல் போனார்னா அதுக்கும் காரணம் இருக்குது பாருங்கள். தேவன் வந்து இந்த நினிவே மக்கள்கிட்ட போய் பேசுன்றாரு, பிரசங்கம் பண்ணுன்றாரு. ஆனால் அந்த நினிவே மக்கள் இவருக்கு பிடிக்கல. இவர் ஒரு யூதன், அவங்க வந்து அசிரியர்கள். நினிவே வந்து அசிரியாவினுடைய ஒரு முக்கிய பட்டணம், ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய பட்டணம். அது ஒன் ஆஃப் த கிரேட் சிட்டிஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட். பணத்துக்கும் ஒரு பவருக்கும் ஒரு அடையாளமாக இருந்த பட்டணம். அசிரியா வந்து அந்த நாட்களில் மேலே வந்துகிட்டு இருந்த ஒரு சூப்பர் பவர். யோனாவுடைய காலத்தில், இயேசு வரதுக்கு முன்னால் 800 ஆண்டுகள் முன்பாக, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது அடுத்த சூப்பர் பவர் வந்து அசிரியா தான். யோனாவின் காலத்தில் எல்லாருக்கும் தெரியுது அது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ராஜ்யங்கள்லாம் அவங்க தோற்கடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, அவனுங்க ஒரு மாதிரி கொஞ்சம் பொல்லாத ஆட்கள். அந்த அசிரியா ஆட்கள் வந்து போய் இந்த யுத்தத்தில் ஒரு மக்களை போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா சும்மா ஜெயிச்சுட்டு விட்டுற மாட்டாங்க, ரொம்ப பொல்லாததெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. உதாரணத்துக்கு இந்த தோலை உரிச்சிருவேன்னு நம்ம சொல்லுவோம், தமிழில் கூட சொல்லுவோம், தோலை உரிச்சிருவேன் இந்த மிரட்டுறதுக்கு சொல்லுவோம் இல்லை, நம்ம சும்மா சொல்லுவோம், பெரிய டயலாக் தான் வரும். ஆக்சுவலாக தோலை உரித்தவங்க அவங்க, அதாவது உயிரோட இருக்கிற ஆளுனுடைய தோலை உரிப்பாங்க, ஸ்கின் அலைவ். பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை எரிப்பாங்க, வேணுக்குன்னே அதை செய்வாங்க. அதை செய்கிறதுல பெருமை பாராட்டுவாங்க. ஏன்னா இங்கே இதை செஞ்சால் அடுத்த ராஜ்யம் சண்டை போடவே போடாது, யுத்தமே போடாது, அப்படியே சரண்டர் ஆகிடுவாங்க பயத்தினால. அவன் கையில் மாட்டினா அவ்வளோதான் போகணும். பொல்லாத ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு தேவன் சொல்கிறார் யோனா கிட்ட. அது மட்டும் இல்லை, கேளுங்க, யோனா இது வந்து நமக்கு 100க்கு 100 சொல்ல முடியாது, ஆனால் அநேகமாக யோனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் கொஞ்சம் காலத்தில், ஒரு சில வருஷங்களில் இஸ்ரேவேலினுடைய நார்தர்ன் கிங்டம், நார்தர்ன் பகுதியை தோற்கடித்து ஆள போகிறாங்க அப்படின்றதும் யோனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசி, யோசியா என்ற தீர்க்கதரிசி யோனாவுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமாக அப்படி தான் சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள்லாம். இந்த டைம் பீரியடை கால்குலேட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் வந்து தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டார், இப்போ இந்த அசிரியா தேசம் தான் வந்து இஸ்ரேவேலினுடைய இந்த நார்தர்ன் கிங்டமை தோற்கடித்து ஆளப்போகுது அப்படின்றத முன்னாலே சொல்லிட்டார். அதுவும் அநேகமாக யோனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த மக்கள் பொல்லாத ஆட்கள், அவன் வந்து பொல்லாதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் இஸ்ரவேலே வந்து தோற்கடிக்க போகிறான், அவங்கள்ட்ட இவங்க தோக்க போகிறாங்க, எல்லாம் ஓரளவுக்கு இவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி ஒரு ஐடியா உள்ள மனுஷன்ட்டு தேவன் சொல்கிறாரு, அவங்க போய் பிரசங்கம் பண்ணுன்னு. இது யோனாக்கு ஒத்து வரல. ஏன்னா அவருக்கு தெரியும், ஒருவேளை போய் பிரசங்கம் பண்ணி அந்த ஜனங்க லேசாக மனம் திரும்பிட்டா கூட ஆண்டவர் மன்னிச்சிருவார். இந்த பொல்லாத ஜனங்க லேசாக மனம் திரும்பினா கூட தேவன் வந்து என்ன பண்ணுவார், மன்னிப்பார், அவனை உற்றுவார்ன்ற ஒரு பயத்தினால தான் அவன் போல. யோனாவே சொல்லி காமிக்கிறார் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அது யோனா சொல்லி காமிக்கிறார். கடைசியில் என்ன ஆகுதுன்னா, யோனா போய் சேர்றாருல, போய் தேவன் சொன்ன இடத்துக்கு போய் ஊழியம் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, அவன் மனமும் திரும்பிடுறான், தேவன் அவனை மன்னிச்சிடுறாரு. அப்புறம் யோனாவுக்கு பிடிக்கல. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் இதை பண்ணுவீர்னு. ஏவனா ஒருத்தன் லேசாக மனம் திரும்பினாலே மணி ஆண்டவர்னு சொன்னால் மன்னிச்சிருவார். இதனால தான் நான் போகலன்னு சொன்னேன். யோனாக்கு என்ன பயம்னா, ஊழியம் தோல்வி பெற்றோன்னு பயம் கிடையாது, ஊழியம் வெற்றி பெற்றோன்னு பயம். போய் பிரசவம் பண்ணி அந்த மக்கள் மனம் திரும்பிடுவாங்களோ, தேவன் அதை கண்டு அவங்கள மன்னிச்சிருவாரோ, அவங்களுக்கு இரக்கம் காமிச்சிருவாரோ, ஏன்னா அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அப்போ அவனை பிழைக்க விட்டுருவாரோ, எல்லாம் கெட்டுருமே. இவன் இஸ்ரவேலினுடைய சத்துரு, இஸ்ரவேலர் அவங்கள வெறுக்கிறாங்க, அந்த மக்களை வெறுக்கிறாங்க, அவங்க இஸ்ரவேலரை வெறுக்கிறாங்க. அப்போ அவன் தொலைஞ்சு போட்டோன்னு தான் நினைக்கிறான் யோனா.
அவன் அழிஞ்சு போட்டோம்னு நினைக்கிறான். அவன் ஒன்றும் இல்லாமல் போட்டோம். அவன் தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொள்ளட்டும், தேவனுடைய கோபாக்கினை அவன் மேலே விழட்டுமே ஒழிய தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அன்பு அவன் மேலே விழ வேண்டாம், விழக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு அதுக்கான தகுதியே கிடையாதுன்னு நினைக்கிற ஆள் தான் யோனா. அதனால தான் அங்கே போக முடியாதுன்ட்டு வேறு பக்கம் திரும்பி போகிறாரு. ஏன்னா ஒத்து வரல அவருக்கு. இந்த மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறது, இந்த பொல்லாத மக்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுறதுன்னு தேவனை கீழ்ப்படியாமல் போகிறார். இப்போ ஏன் இதெல்லாம் சொன்னேன் நான்? ஏன்னா யோனா தேவனுடைய கிருபையை புரிஞ்சிக்காத ஆள். தேவனுடைய கிருபையை புரிஞ்சிக்காத ஆள். புரிஞ்சிக்காத ஆளுன்றதை விட பாராட்டாத ஆள். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டார், ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவருக்கு தெரியும், ஐயோ ஆண்டவரே நான் போய் பிரசங்கம் பண்ணால் மனம் திரும்ப நீர் மன்னிச்சிருவீர். அப்போ ஓரளவுக்கு தேவனுடைய கிருபையை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் பாராட்டாத ஆள், தேவனுடைய கிருபையை பாராட்டாத ஆள். தேவன் சிலரை மன்னிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆள். சிலருக்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையும் மன்னிப்பும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆள். சிலருக்கு தேவனுடைய தண்டனை தான் கிடைக்கணும், தேவனுடைய கோபாக்கினைக்கு தான் அவங்க தகுதியானவர்கள் நினைக்கிற ஆள். தேவனுடைய கிருபையினுடைய உச்சகட்டத்தை பாராட்டாத ஆள் தான் யோனா. இந்த புஸ்தகத்தினுடைய மிகப்பெரிய லெசன் என்னது? தேவனுடைய கிருபையை பற்றிய லெசன். தேவனுடைய கிருபை என்ன சொல்லுது? இந்த புஸ்தகமே சேர்த்து என்ன சொல்லுது? நீங்கள் நினைக்கிறதுக்கும் கற்பனை செய்வதற்கும் அதிகமாய் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நாம் நினைப்போம் அவர் இவ்வளோதான் கிருபை உள்ளவர்னு, அதையும் தாண்டி அவர் கிருபை உள்ளவர். ஆகவே இப்போ மீதி நான் சொல்ல போகிறதெல்லாம் தேவனுடைய கிருபையை பற்றிய பாடங்கள். அதுதான் மிக முக்கியமான பாடங்கள் இந்த புஸ்தகத்திலே. அவருடைய இரக்கத்தை பற்றி, அவருடைய கிருபையை பற்றி, அவருடைய அன்பை பற்றி. கிருபைன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. முதல் பாடம் தேவனுடைய கிருபையை பற்றிய பாடம் யோனாட்டிருந்து கற்றுக்க வேண்டியது. ஒன்று, யோனா மாதிரி ஒரு தீர்க்கதரிசியே தேவனுடைய கிருபையை பாராட்டாமல் போக முடியும்னா அப்போ யார் வேணால் தேவனுடைய கிருபையை பாராட்டாமல் போக முடியும், வாய்ப்பு உண்டு. நல்லா கவனிங்க, யோனா சாதாரண ஆள் கிடையாதுங்க, தீர்க்கதரிசி. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் மூலமாக தேவன் பேசினார்னு 2 ராஜாக்கள் 14:25 சொல்லுது. அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சுன்னு சொல்லுது. இப்போ இது சாதாரண ஒரு ஆள் கிடையாதுங்க. இவர் ஒரு யூதன் மட்டும் இல்லை, இவர் ஒரு தீர்க்கதரிசி. ராஜா கிட்ட போய் தேவனுடைய வார்த்தையை சொல்கிற மனுஷங்க இவர். வருஷக்கணக்காக தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்து வந்த இவருக்கே தேவனுடைய கிருபையை பாராட்ட முடியலைன்னா, அவனுடைய உச்சகட்டத்தை பாராட்ட முடியலைன்னா, அப்போ எந்த மனுஷனும் அப்படி இருக்கலாம். எவ்வளோ நாளாக ஒருத்தர் விசுவாசியாக இருந்தாலும் கூட, எவ்வளோ நாளாக ஒருத்தர் ஊழியத்தை செய்து வந்தால் கூட, தேவனுடைய கிருபையே புரிஞ்சுக்காமல் பாராட்டாதக்கூடிய நிலையில் இருக்க முடியும், வாய்ப்பு உண்டு என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாம் எப்படி யோனா தேவனுடைய கிருபையை பாராட்டாமல் இருக்க முடியும்னா நாமும் அப்படி இருக்க முடியும். சிம்பிளாக சொன்னால் யார் வேணால் அப்படி இருக்க முடியும், யார் வேணால் அப்படி இருக்க முடியும். நாம் நம்மளே சோதித்து பார்க்கணும். ஈஸியாக சோதித்து பார்க்குறதுக்கு வழி என்ன தெரியுமா? யோனா தன்னுடைய எதிரிகள் தேவனால் மன்னிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சாரு. தேவன் அவங்கள அழைக்க விட்டுறக்கூடாது, நல்லா 4 போடு போடணும்னு தான் நினச்சாரு. நாமளும் அந்த மாதிரி நினைக்கிறோமா? நம்முடைய எதிரிகளை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோம்? சிலர் தேவனுடைய மன்னிப்பை பெறத்துக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிறோமா? சிலர் தேவனுடைய மன்னிப்பையே பெறவே கூடாதுன்னு நினைக்கிறோமா? சிலருக்கெல்லாம் 2வது சான்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? சிலருக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமா? நம்மளை விட இன்னொருத்தர் ஆசீர்வாதத்தை பெற தகுதி இல்லாதவர்கள்னு நினைக்கிறோமா? நம்மோட ஒப்பிட்டா நமக்கு பிடிக்காதவர்கள் கொஞ்சம் மேலே வர்றப்போ நமக்கு அது எப்படி இருக்குது, அதை நம்மளால் எப்படி எடுத்துக்க முடியுது? இதெல்லாம் தான் டெஸ்ட்டு. ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு குறிப்பிட்ட இன மக்கள், ஒரு குறிப்பிட்ட யாரோ அவங்க ஒன்றாம் போகிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிறோமா? அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய கிருபை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? நம்ம நிலை எங்கே இருக்குது? நான் நினைக்கிறேன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவாக இருக்கணும்னா, தேவனே என்னுடைய இருதயத்தை சோதித்து பாரும், ஒருவேளை நான் அப்படி இருந்தால் எனக்கு காண்பியும். என்ன நான் சொல்கிறேன் கேளுங்க, யார் வேணா அப்படி இருக்கலாம். யோனாவால் அப்படி இருக்க முடியும்னா யார் வேணா அப்படி இருக்கலாம். டெஸ்ட்டு நாம் தேவனுடைய கிருபையை பெற்றோமான்னு கிடையாது. அது நான் பெற்றேன்னு எல்லாம் சொல்லிவிடுவோம்.
மற்றவர்களை பற்றி நம்ம எப்படி நினைக்கிறோம்? குறிப்பாக நமக்கு பிடிக்காதவர்கள், நம்ம வெறுக்கிறவர்கள், நமக்கு தீமை செஞ்சிருக்கிறவங்க, நம்முடைய விரோதிகள், அவர்களை குறித்து நாம் எவ்வாறு எண்ணுகிறோம்? தேவனே என்னை சோதிச்சு பாருன்னு ஜெபிங்க. அதை ஜெபிக்கலாமா? கஷ்டமான ஜெபம்தான், ஆனால் நல்ல ஜெபம். என்னுடைய இருதயத்தை சோதித்து பாரும் ஆண்டவரே, எனக்குள்ள தவறாக ஏதாவது இருந்தால் அதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை பாராட்டாத ஒரு இருதயம் இருக்குமானால் அதை வெளிப்படுத்தி அதை சரி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்கலாம். நீங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கணுன்றது மட்டும் இல்லை, கிருபை என்னன்றது திரும்ப திரும்ப நமக்கே நம்ம நினைப்பூட்டி கொள்ள வேண்டும். ஜெபம் மட்டும் இல்லை, நினைப்பூட்டி கொள்ள வேண்டும். என்னது கிருபை என்னன்றதை பற்றி திரும்ப திரும்ப நமக்கே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். கிருபை என்னது? நினைப்பூட்டுகிறேன் உங்களுக்கு, தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் தயவு. கிருபையினுடைய ரொம்ப அடிப்படை அர்த்தம் பைபிளில். அது கிருபைக்கு ஒரு அர்த்தத்துக்கு மேலே இருக்குது, ஆனால் இது ரொம்ப அடிப்படை அர்த்தம், விட்டுறவே கூடாது. இதை நீங்கள் எவ்வளோ தூரம் போனீங்கனாலும், எவ்வளோ முன்னேறினீங்கனாலும், எவ்வளோ எப்படி சொல்கிறது, மகிமையின் மேல் மகிமை போயிட்டீங்கனாலும் இதை மறந்துடவே கூடாது. தேவனுடைய கிருபை என்னது? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் தயவு, தேவன் செய்யும் உதவி. தகுதி இல்லாதவர்கள், சுவிசேஷனுடைய பேசிக்கே அதுதானே. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிட்டோம். நம்ம எல்லாருமே தேவனுக்கு முன்பாக தகுதி இல்லாத நிலையில் போயிட்டோம். பாவத்தின் நிமித்தமாக பாவிகளாக இருக்கிறப்பவே தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக சிலுவையில் மரிக்கும்படி அவர் அனுப்பினார். நம்ம சரியாய் வந்து தகுதி பெற்ற பிறகு நமக்காக அவர் போய் மரிக்கலை, தகுதி இல்லாத போதே நமக்காக போய் அவர் மரித்தார். பாவிகளாக இருக்கையில் நமக்காக அவர் மரித்தார். அவருடைய அன்பை, கிருபையை காட்டினார். இதை மறந்துடவே கூடாது. எங்கிருந்து வந்தோம்? பாவத்தின் சேற்றிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். தகுதி இல்லாத நிலையிலிருந்து நம்மளை எடுத்து நம்மளை நீதிமான்கள் ஆக்கினார்ன்றதை மறந்துடவே கூடாது. ஏன்னா யோனா பாருங்க மறந்துட்டார். யோனா மறந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டார்னா, இஸ்ரவேல் தான் தேவனுடைய கிருபையை பெற தகுதி உள்ளவர்கள், அசிரியர்கள்லாம் தேவனுடைய கிருபையை பெற தகுதி இல்லாதவர்கள். அவங்க தேவனுடைய தண்டனையை தான் பெறத்துக்கு அவங்களுக்கு தகுதி அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார். ரெண்டாவது பாடம், சில நேரம் தேவனுடைய கிருபையை திரும்ப உணர்றதுக்கு sometimes it takes a personal crisis to understand and appreciate God's grace in a fresh way. சில நேரம் தேவனுடைய கிருபை என்னன்னு மறந்துட்டோம்னா அதை பாராட்டாதவர்களாக அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் விலகி போயிட்டோம்னா வழியை விட்டு, சில நேரம் அப்படி நடக்கும் பாருங்கள். நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட, விசுவாசிகளாக இருந்தாலும் கூட, தேவனுடைய கிருபையை நிறைய அனுபவிச்சிருந்தாலும் கூட, அப்படியே வாழ்க்கையில் சில நேரம் சில காரியங்கள்னால அப்படியே அதெல்லாம் மறந்து போய் கடைசியில் அவருடைய கிருபையின் உணர்வு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். சில நேரம் அதுலேருந்து திரும்ப வெளியே வர்றதுக்கு சில நேரம் இட் டேக்ஸ் அ பர்சனல் கிரைசிஸ். சில நேரம் தேவைப்படுறது என்னென்னா ஒரு பர்சனல் பிரச்சனை. சில நேரம் அந்த பர்சனல் பிரச்சனையில் தான் திரும்ப அந்த உணர்வு வருது. ஓஹோ, யோனாவுக்கு அப்படி தானே ஆச்சு. யோனா அவன் பாருங்கள், தேவனுடைய கிருபையை புரிஞ்சிக்காமல் பாராட்டாமல் கீழ்ப்படியாமல் வேற பக்கம் போயிடுறான். தேவனுடைய கிருபை அவனால் பாராட்ட முடியல. இந்த மக்களுக்கும் அவர் கிருபை காட்டுறது நல்லது அப்படின்றத நினைக்க முடியல. ஆனால் என்ன பண்ணுறான்? தேவன் சொல்கிற ஊருக்கு போகாமல் வேற ஊருக்கு போக பார்க்குறான். கீழ்ப்படியாமல் போய் கடைசியில் சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி எறியப்பட்டு ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு தேவனுடைய கிருபை தேவை. தேவனுடைய உதவியை பெறத்துக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்போ. ஏன்னா கீழ்ப்படியாமல் ஓடி போன தீர்க்கதரிசி. தெரியாமல் கீழ்ப்படியாமல் போகிறது வேற. சிலர் தெரியாமல் கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க. தேவன் இதை சொன்னார்னு தெரிலங்க, இது தப்புன்னு தெரிலங்க, செஞ்சிட்டேங்க, அது வேற. இவர் தீர்க்கதரிசிக்கு நல்லா தெரியும். யோனாக்கு இங்கே போன்றாரு, வேணுக்குன்னு இப்படி போகிறது. அது தெரிஞ்சு கீழ்ப்படியாமல் போகிறது. அப்போ தெரிஞ்சு கீழ்ப்படியாமல் போகிறான் தீர்க்கதரிசி. தேவன் அவரை அப்படியே விட்டுருக்கலாம், திராட்டில் விட்டுருக்கலாம், தண்ணியில் தூக்கி போட்டப்போ அப்படியே விட்டுருக்கலாம். அவனை உதவி செய்யணும்னு அவர் கடமைப்பட்டு ஒன்றும் கிடையாது. யோனாக்கு உதவியை பெறத்துக்கு தகுதியும் கிடையாது, கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆள். ஆனால் அந்த இடத்துல தான் யோனாக்கு தேவனுடைய கிருபையை திரும்ப புரிஞ்சுக்கிறதுக்கு, உணர்றதுக்கு நல்ல வாய்ப்பு. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் தயவு தான் கிருபைன்றதை அங்கே
அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக திரும்ப தகுதி இல்லாத போதிலும் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டப்போ, நெருக்கத்தில் நோக்கி கூப்பிட்டப்போ தேவன் அவருக்கு பதில் அளிக்கிறார், உதவி செய்கிறார். முரட்டாட்டம் பண்ணி நான் சொல்கிறது செய்யாமல் போனல, அப்படியே கடன் விடாமல் அவனை சாக விடாமல் அவனை பிழைக்க வைக்கிறார். அழிவுலேருந்து மீட்டெடுக்கிறார். அவருடைய கிருபை அவனுக்கு காட்டுகிறார். சில நேரம் அப்படி ஒரு நெருக்கடி வர்றப்போ தான் நமக்கு இதனுடைய கிருபையே புரியுது, திரும்ப அதை உணர்கிறோம். அப்போ தான் நமக்கு சுருன்னு இறங்குது, இல்லைன்னா ஒரு மறுத்து போயிடுது. கிருபை கிருபைன்னு கேட்டு யூஸ் ஆகிடுறோம். யோனா என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நோ ஹியூமன் பீயிங் இஸ் ஸோ குட் தட் தே டோன்ட் நீட் காட்ஸ் கிரேஸ். எந்த மனுஷனும் தேவனுடைய கிருபை தேவை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நல்லவன் கிடையாது. எந்த மனுஷனும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. அதான் சிலர் தேவனுடைய கிருபையை பாராட்டாமல் புரிஞ்சிக்காமல் சில நேரம் ஒரு மாதிரி துணிச்சலாக பேசுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லாமல் போல இருக்கும், கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு. ஒரு நாள் புரியும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் தப்பு தானே செய்வோம். என்னங்க, நாம் தப்பு செய்கிறப்போ தேவன் நமக்கு உதவி செய்யணும்னு கடமைப்பட்டு ஒன்றும் கிடையாதே. அந்த நிலையில் உதவி செய்கிறார் பாருங்க, அதுதான் அவர் கிருபை உள்ளவர் என்பதை காட்டுது. அப்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை நீங்கள் தப்பு செஞ்சு பிரச்சனையை நீங்களே வரவழைச்சிக்கிட்டீங்கன்னா கூட பயப்படாதீங்க. ஒருவேளை தேவனுடைய கிருபை அனுபவிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு டைம். நாம் நினைக்கிறோம் நாம் தப்பு செஞ்சிட்டா அப்போ அவருடைய உதவியை நாம் பெற முடியாது, நாம் பிரச்சனையை வரவழைச்சிக்கிட்டா அப்போ எதுக்கு அவர் நமக்கு உதவி செய்யணும்? கரெக்டு தான், உதவி செய்ய தேவையில்லை, ஆனால் செய்வார். அவர் கிருபை உள்ளவர், அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. நாம் தப்பு செஞ்சால் நாம் வாங்கி கட்டிக்கிட்டால் நாம் தான் வாங்கி கட்டிக்கணும், அப்படி தானே? அது கரெக்டு தான், ஓகே, அந்த கணக்கெலாம் ரைட்டு தான். ஆனால் நீங்கள் என்றைக்கு அவர்கிட்ட போகிறீங்களோ அவருடைய சுவாபத்தை புரிஞ்சுக்கணும். அவர் எப்படின்னா, அவருடைய சுவாபம் எப்படி, அவர் குணம் எப்படின்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு அதிகமாக உதவி செய்ய விரும்புகிற தேவன் அவர். அதுதான் கிருபைன்றது. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கலாம், எனக்கு தகுதி இல்லைங்க, நானே இந்த பிரச்சனையை வரவழைச்சிக்கிட்டேங்க, இது ஏன் தப்புங்க, ஏன் தப்பான முடிவுங்க. பரவாயில்ல, என்ன வேணா இருக்கட்டும், உங்கள் கையை மீறி போனது, உங்கள் தப்புனாலே உங்கள் கையை மீறி போனதை மீட்டெடுக்கிற தேவன் அவர் கிருபை உள்ளவரும் நம்பி அவருடைய கிருபையை சார்ந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஜெபிக்கலாமா? ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு சான்ஸ் உங்களுக்கு தேவனுடைய கிருபை அனுபவிக்கிறதுக்கு. இந்த உங்களுடைய பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக நீங்கள் பார்க்கணும். see your crisis as an opportunity. அவருடைய கிருபை சார்ந்து ஜெபிங்க. உங்களுக்கு தகுதி இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம், அவர் கிருபை உள்ளவர். நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம், அவர் கிருபை உள்ளவர். தேவனே நீர் கிருபை உள்ளவர் நம்புகிறேன், எனக்கு வேறு நம்பிக்கையே இல்லை, ஐ ஹவ் நோ அதர் ஹோப், எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது, உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே என்னை மீட்டெடுக்கணும், உம்முடைய கிருபையான கரம் தான் எல்லாத்தையும் சரி செய்யணும், நான் செஞ்ச தப்பை, நான் இழந்ததை திரும்ப வரவழைக்கணும், நான் உடைச்சதை திரும்ப ஒன்றாய் சேர்க்கணும், உம்முடைய கிருபையினால் அதை செய்வீராகன்னு ஜெபிங்க. கிருபை சார்ந்து, அவருடைய கிருபை சார்ந்து ஜெபிங்க. ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு, அவருடைய கிருபை உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு, அதை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. அப்படியும் தெரிலன்னா உங்கள் கடந்த காலத்தை யோசித்து பாருங்கள். என்றைக்காவது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த மாதிரி நடந்திருக்கும். உங்கள் தப்புனால நீங்களே பிரச்சனையை வரவழைச்சு அதிலிருந்து தேவன் உங்களை விடுவிச்சார், உங்களை மீட்டெடுத்தார் இல்லையா? தகுதி இல்லாத போது உங்களுக்கு உதவி செஞ்சார் இல்லையா? உங்களை காப்பாற்றினார் இல்லையா? அதை நினச்சி அவருக்கு நன்றி சொல்லுங்கள், துதியுங்க, அதை மறந்துடாதீங்க, அதை திரும்ப மனசுக்கு கொண்டு வாங்க, அதை பெருசு படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் மட்டும் கிருபையாக இல்லைன்னா நாங்கள் எங்கே இருப்போம், எங்கே இருந்திருப்போம். ஆனால் திரும்ப திரும்ப எங்கள் வாழ்க்கையுடைய கிருபை விளங்க பண்ணுகிறீர். நாங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுனால நாங்கள் நல்லா இல்லை, நீர் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனை முறை எங்கள் வாழ்க்கையில் நீர் அதை காட்டியிருக்கிறீர், வெளிப்படுத்தியிருக்கிறீர், எங்கள் மனசு கொண்டு வரும் ஆண்டவரே. இப்போது நெருக்கடியில் இருக்கிறவர்கள்
தங்களுடைய தவறுனால நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்கு விசேஷித்த விதத்தில் உதவி செய்வீராக. உங்களுடைய கிருபை வழங்குவதாக, வெளிப்படுவதாக, வெள்ளம் போல் அவர்கள் மேலே விழுவதாக. அவர்களை மீட்டெடுக்கட்டும், அந்த சூழலிருந்து மீட்டெடுக்கட்டும், அந்த குழியிலிருந்து மீட்டெடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவங்க செஞ்ச தப்பையே நீர் சரி செய்வீராக. நீர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர், நல்லவர். எங்கள் தப்புனால வந்த தீமையை கூட நன்மையாய் திருப்பக்கூடியவர். எங்கள் பாவத்து நிமித்தமாய் வந்த கேடை கூட ஆண்டவரே இறுதியாய் நன்மையாய் திருப்பக்கூடிய தேவன் நீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஃப்ரெஷ்ஷான விதத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பாராட்டுற ஒரு உள்ளத்தை தாரும். இப்போ முதல் பாடம் என்னென்னா, யோனாவே தேவனுடைய கிருபையை பாராட்டாமல் போக முடியும்னா நாமளும் யாரோன்னா பாராட்டாமல் போக முடியும். ரெண்டாவது என்னென்னா, சில நேரம் இந்த மாதிரி நாம் ஒரு நெருக்கடியில் நம்ம தப்புனால மாற்றப்போ தான் நமக்கு தேவனுடைய கிருபை ரொம்பவே புரியுது. புக்கில் வாசிக்கிறது வேறு, வாழ்க்கையில் அனுபவிக்கிறது வேறு. நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருக்கோம். ஒரு ஆள் விடாமல் நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கீங்க. நிச்சயமாக என்றைக்காவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தப்பு பண்ணி நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அதுலேருந்து தேவன் உங்களை விடுவிச்சிருப்பார். நடக்காமல் இருந்திருக்கவே நானும் அப்படி தான். அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு கிருபையின் கதை இருக்குது. மறந்துடவே கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டினா கூட நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னால் தான் ஏதாச்சு, ஆகவே இதிலிருந்து மீட்பே கிடையாது, இதிலிருந்து ஒரு முன்னேற்றமே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் அப்படி தேவனுடைய கிருபை புரிஞ்சோம் அப்படி நினைக்கிறதே இல்லை. என்ன இருந்தாலும் நாம் திரும்ப அவரை சார்ந்து இருக்கிறோம். நீர் கிருபை உள்ளவர், நீர் செய்வீர் ஆண்டவரே, நீர் செய்ய ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. மூணாவது பாடம், தேவனுடைய கிருபை பற்றி எவ்வளோ கற்றுக்கொண்டாலும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் இந்த பூலோக வாழ்க்கையில். ஏன்னா ஒருபோதும் எந்த மனுஷனும் அவருடைய கிருபையை முழுமையாய் புரிஞ்சிக்கவோ பாராட்டவோ முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த மனுஷனும் தேவனுடைய கிருபையை முழுமையாய் புரிஞ்சிக்கவோ பாராட்டவோ இந்த பூலோக வாழ்க்கையில் முடியவே முடியாது. ஏன்னா எப்போவுமே நம்முடைய கற்பனையை காட்டிலும் பெரிதாக இருக்கும் அவருடைய கிருபை. அந்த பாடத்தையும் யோனாட்டிருந்து கற்றுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீமான சம்பவம் நடந்த பிறகும் யோனா தேவனுடைய கிருபையை முழுசாக புரிஞ்சிக்கல, பாராட்டல. ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள். சமுத்திரத்தை தூக்கி போடுறாங்க, அவனை மீன் விழுங்குது, அவனை மீன் வயிற்றில் 3 நாள் கிடக்கிறாரு. அங்கேருந்து ஜெபிக்கிறாரு, தேவனுடைய ஜெபத்தை கேட்டு, தகுதி இல்லாத மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு மீனை கக்க வச்சு அவரை திரும்ப இன்னொரு சான்ஸை கொடுக்குறாரு. 3ஆம் அதிகாரத்தில் திரும்ப சொல்கிறார், சரி வா போ நினிவேக்கு. ஃபஸ்ட்டு தடவை முரட்டாட்டம் பண்ணி போன ஆள் 2வது தடவை தேவன் அவர்கிட்ட வராரு, திரும்ப ஊழியத்தை கொடுக்குறாரு. சிலர் சொல்லுவாங்க, அவ்வளோதான், இவ்வளோ இந்த அளவு கீழ்ப்படியாமல் போனவனுக்கு என்னத்துக்கு ஊழியம், முதல்ல ஊழியத்தை அவன்ட்டு எடுங்க அப்படின்வாங்க. 3 தடவை இயேசுவை மறுதளித்த பிறகு என்னத்துக்கு பேதுருவுக்கு அடுத்த சான்ஸ்? நோ சான்ஸ். சிலராக இருந்தால் 2வது சான்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க பேதுருவுக்கு. ஆனால் யோனாவுக்கும் 2வது சான்ஸ் கிடைக்குது, பேதுருவுக்கும் 2வது சான்ஸ் கிடைக்குது. 3ஆம் அதிகாரத்தில் யோனாட்ட சொல்கிறார் தேவன், போ நினிவேக்கு போ, பிரசங்கம் பண்ணு. இப்போ கிளம்பி போகிறார் மனுஷன். பிரசங்கம் பண்ணி ஓன் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அது என்ன பிரசங்கம்னா, நீங்கள் வாசித்து பாருங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 40 நாளில் இந்த பட்டணமே அழிஞ்சு போக போகுது. அதுதான் பிரசங்கம், வேறு எதுவும் கிடையாது. நற்செய்தியெல்லாம் கிடையாது, துர்ச்செய்தி தான். 40 நாளில் பட்டணம் அழிஞ்சு போகுதுன்னு ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்தா அவன் மனம் திரும்பிட்டான். தேவன் மன்னிச்சிட்டாரு, இவருக்கு கோவம். ஊழியம் வெற்றி, யோனாக்கு கோவம். இதுக்கு தான் சொன்ன ஆண்டவரே, நான் அப்போவே சொன்னேன், எங்கள் ஊரில் இருக்கிறேன் நான், என்னை தேவையில்லாமல் அங்கேருந்து கிளப்பிங்க, என் சத்துருக்கிட்ட விரோதிக்கிட்ட பிரசவம் பண்ண வச்சு அவனை மனம் திரும்ப வச்சு அவனை மன்னிச்சிட்டே, இந்த பெரிய தப்பை பண்ணிட்டேரே ஆண்டவரேன்றான். அப்போ பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஐரணின்னு சொல்லுவாங்க. ஐரணின்னு ஒரு ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுவாங்கள்ல, தமிழில் முரண்பாடுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது 2ஆம் அதிகாரத்தில் தான் தகுதி இல்லாமல் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறப்போ தேவனுடைய கிருபை அவருக்கு கிடைக்கிறது மட்டும் ஓகே. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் தகுதி இல்லாத இந்த மற்ற ஆட்கள் இருக்காங்கள்ல, அவருடைய விரோதிகள், அவங்களுக்கு மன்னிப்பும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் கிடைக்கிறது ஓகே கிடையாது. இப்போ இவருக்கு மட்டும் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு அவருடைய லாஜிக்கு கேட்டிங்கன்னா என்ன சொல்லியிருப்பார்? நான் அவன் அளவுக்கு நான் அவ்வளோ மோசம் கிடையாது,
அவனை மாதிரி நான் அக்கிரமம் செஞ்சேனா எனக்கு கிடைக்கிறது ஓகே, அவ்வளோ அக்கிரமக்காரனுக்கு கிடைக்கக்கூடாது. எத்தனை பேர் இன்றைக்கி அதே தானே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இப்படி ஒரு அனுபவம்க்கு அப்புறம் கடலில் தூக்கி எறியப்பட்டு மீனால் விழுங்கப்பட்டு கக்கப்பட்டு எல்லாம் நடந்த பிறகு இந்த மனுஷனுக்கு பாருங்கள் இன்னுமே அதை பாராட்ட முடியல. இந்த புஸ்தகம் அப்படியே முடியுது. யோனா தேவனுடைய கிருபையை பாராட்டாமலே இந்த புஸ்தகம் முடிஞ்சிருது. பாராட்டினாரா இல்லையான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவன் சொல்கிறார் பாருங்க, யோனா 4:2. யோனா சொல்கிறார்ல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜெபம் பாருங்க எப்படி இருக்கு. கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இறக்கவும் மன உருக்கவும் நீடிய சாந்தவும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். 3ஆம் வசனம், இப்போதே கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாய் இருக்கும். எந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கலன்னா என்னை கொண்டு போட்டுருன்றான். ஒரு பக்கம் நீர் கிருபை உள்ளன்ட்டு, அடுத்த பக்கம் என்னை கொண்டு போடுன்றான். என்ன வாயிலிருந்து வர்றதெல்லாம் கன்றாவி ஆயிடுச்சு. இப்போ 4ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, இஸ் இட் ரைட் ஃபார் யூ டு பி ஆங்கிரி? நீ இதை பற்றி கோவப்படுறது சரியா? நான் ஒருத்தனுக்கு கிருபை காட்டினன்றதை பற்றி கோவப்படுறியே, அது சரியா? கடைசியில் சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? இவ்வளோ பெரிய பட்டணம், இவ்வளோ ஜனங்க, இவங்களை பற்றி நான் பரிதபிக்கக்கூடாதா? இவங்களுக்கு நான் இரக்கம் காட்டக்கூடாதா? நீ இதில் தப்பு கண்டுபிடிக்கிறேன்னு என்ன சொல்ல வரேன்? ஒருவேளை நம்ம யோனா அளவுக்கு மோசமாக இல்லைனாலும் எனக்கு தெரில நாம் எப்படி இருக்கோன்னு. ஆனால் திரும்ப சொல்கிறேன், டெஸ்ட் என்ன தெரியுமா? நம்ம சில நேரம் ஈஸியாக சொல்லிவிடுவோம் நாம் யோனா அளவுக்கு இல்லைன்னு. டெஸ்ட்டு திரும்ப சொல்கிறேன், டெஸ்ட்டு நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றீங்களான்னு கிடையாது. டெஸ்ட் என்னது? டெஸ்ட்டு உங்கள் விரோதியை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் அல்லது செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? உங்களை வெறுக்கிறாங்க, நீங்கள் அவங்கள வெறுக்கிறீங்க, அப்படிப்பட்டவர்கள் பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தேவன் இரக்கம் காட்டினார்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அவங்களுக்கு தேவன் மன்னிச்சார்னா, அவங்கள தேவன் ஆசீர்வதிச்சார்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அவங்கள தேவன் பிழைக்க விட்டார்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அவங்கள உங்களால் மன்னிக்க முடியுதா? அதான் டெஸ்ட்டு. அல்லது இல்லைங்க, அவங்க செஞ்ச தீமை ரொம்ப பெருசுங்க, அவங்க என்னை ரொம்ப புண்படுத்திட்டாங்க, அவங்க செஞ்ச அக்கிரமம் உங்களுக்கு தெரியாது, அவங்கள என்னால் மன்னிக்கவே முடியாது, அது என் மனசு விட்டு போகாது, அதை கடந்து நான் போக அப்படின்னு இருக்கீங்களா? நம்ம எப்படி நம்முடைய நிலையை நாம் தான் சோதிச்சு பார்க்கணும் ஆண்டவருடைய உதவியால். ஏன்னா அப்படி நம்ம ஒரு மன்னிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோன்னா, அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா, தேவனுடைய கிருபை நாமே போதுமான அளவுக்கு ருசிக்கலைன்னு அர்த்தம். அதிகமாய் ருசிக்கிறவர்கள் அதிகமாய் காட்டுவார்கள், அதிகமாய் மன்னிக்கப்பட்டவர்கள் அதிகமாய் மன்னிப்பார்கள். ஒருவேளை நமக்குள்ள சில மனஸ்தாபங்கள், சில காயங்கள், அவங்க நமக்கு செஞ்ச தீமை நிமித்தமாக சில காயங்கள் இன்னுமே இருக்குது. அது தேவனுடைய கிருபையினால் இன்னும் ஒருவேளை குணமாகாமல் இருக்கலாம். அது குணமாயிடுச்சுன்னா அப்போ அவங்கள நம்ம மன்னிக்க முடியும். குணமாகாதனால தான் அதை மன்னிக்க முடியல. இயேசு சொன்னதை நம்மளால் செய்ய முடியுதா? இயேசு சொன்னார் இல்லையா, மத்தேயு 5:43, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுடைய வார்த்தைகள் மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இதை நம்மளால் செய்ய முடியுதா? ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே கஷ்டமான இதுதான். பெரிய பிரம்மாண்டமான ஊழியத்தை கூட செஞ்சிடலாம், இதை செய்கிறது அதை விட கஷ்டம். யோனா பிரம்மாண்டம், பெரிய தீர்க்கதரிசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது இயல்பாக செய்ய முடியாத ஒரு காரியம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் டெஸ்ட். அவருடைய கிருபை போதுமான அளவுக்கு புரிஞ்சிருக்கோமா, பாராட்டுகிறோமா என்பதற்கு இதுதான் டெஸ்ட். மற்றவர்களை பற்றி எப்படி அணுகிறோம், விரோதிகளை பற்றி எப்படி அணுகிறோம், அவர்களுடைய நலனை பற்றி எப்படி அணுகிறோம்.
45 இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரர் மாத்திரம் வாழ்த்துகிறீர்கள் என்னால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள். தேவனுடைய கிருபை நம்மளை ஆழமாக தொற்றுச்சுன்னா, மாத்திருச்சுன்னா, இப்படிப்பட்ட அன்பை நம்மகிட்ட வரவழைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை, இப்படிப்பட்ட ஒரு தாராளத்தை மற்றவங்களுக்கு காண்பிக்க வைக்கும். அதுதான் டெஸ்ட். ஒருவேளை நீங்கள் நம்ம யோனா அளவுக்கு மோசம் இல்லைன்னு நினச்சா கூட இந்த பிரின்சிபிள் உண்மை. எந்த பிரின்சிபிள்? எந்த மனுஷனும் தேவனுடைய கிருபையை இந்த பூலோக வாழ்க்கையில் முழுமையாய் புரிஞ்சுக்கவும் முடியாது, பாராட்டவும் முடியாது. ஏன்னா நாம் நினைக்கிறத விட அவர் கிருபை அதிகம். ஜெபிக்கலாம். தேவன் உங்களை எப்படி நடத்துகிறாரோ ஜெபிங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களை விட தேவனுக்கு தெரியும். உங்கள் இருதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இன்னும் குணமாகாத காயங்கள், மற்றவங்க செஞ்ச தீமைகள்னால அப்படியே மனஸ்தாபங்கள், கசப்புகள், அவங்க மேலே ஒரு வெறுப்பு, அவங்கள மன்னிக்க முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் உதவி கேளுங்க. தேவனே, இப்படிய கிருபையினால் அந்த காயத்தை குணமாக்குவீராக. இப்படிய விரோதிகளை சிநேகிக்கக்கூடியவனா என்னை மாற்றுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தேவனே. அதுக்கு வேண்டிய மாற்றங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வருவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவருமே, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. எல்லோரும் எழுந்து நின்று அப்படியே தொடர்ந்து ஜெபிப்போம், உதவி கேட்போம். ஸ்தோத்திரம். தேவன் நமக்காக ஒரு மேலான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். உலகத்தார் மாதிரி நம்ம வாழக்கூடாது. சும்மா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழி வாங்கிறது இல்லை. தேவன் மன்னிக்கிறவர்களாக நம்ம மாற்ற விரும்புகிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை போல நம்மளை மாற்ற விரும்புகிறார். இயேசு தம்முடைய சத்துருக்களை சிநேகித்தார், அன்பு கூர்ந்தார். அவர்களை அடித்தவர்களுக்காகவே சிலுவையில் மரித்தார், உயிரையே கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. தேவனிடத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அன்புடையவர்களாக நம்மளை தேவன் மாற்றணும்னு பார்க்குறார். அப்படி ஒரு சாட்சியாக இந்த பூமியில் அவருக்கு இருக்க வைக்கணும்னு பார்க்குறார். இதுதான் தேவனுடைய சித்தம். அந்த அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் மாற முடியும். தேவன் நம்மளை அந்த அளவுக்கு மாற்ற முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கடைசியாக அவருடைய கிருபை எல்லையற்றது என்பதற்காக அவரை துதியுங்கள். எந்த மனுஷனும் ஒரு எல்லையை போடவே முடியாது. இவ்வளோதான் தேவனுடைய கிருபை. இதுக்கு மேலே இவனுக்கு அவர் காமிக்கக்கூடாதுன்னு எந்த மனுஷனும் பேசவே முடியாது. அவருடைய கிருபை பெறத்துக்கு இந்த மனுஷனுக்கு தகுதி இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. தேவனுடைய கிருபையின் எல்லைக்கு வெளியே யாருமே இல்லை. தேவனுடைய கிருபை யாரை வேணால் ரீச் பண்ண முடியும், யாரை வேணால் தொட முடியும். ஏன்னா நாம் நினைக்கிறத விட, கற்பனை செய்கிறத விட அவருடைய கிருபை பெரியது. அவருடைய கிருபை பெரியது. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. கடல் மாதிரி அது, காலைதோறும் அது புதியவைகள். இதுவே எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீர்க்கிரியை செய்யும் தேவனே. உம்முடைய கிருபையின் வெள்ளம் எங்கள் உள்ளத்துக்குள்ளே உழட்டும் ஆண்டவரே, பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. எங்களுடைய காயங்களெல்லாம் குணமாக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களை மன்னிக்க எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் காட்டுகிறது போல ஒரு விசேஷித்த ஒரு தயவையும் கிருபையும் மற்றவர்களிடத்தில் காட்ட எங்களுக்கு வழி நடத்த ஆண்டவரே. உம்மை போல எங்களை ஆக்கும் ஆண்டவரே. இயேசுவை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி, செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை பற்றி, வாழ்நாள் முழுவதும் உம்முடைய கிருபை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள, அதை இன்னும் அதிகமாக பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யும். மனக்கண்களை தொடர்ந்து திறந்துக்கிட்டே ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கு கிருபை குறித்த வெளிப்பாடை இன்னும் வெள்ளம் போல் வர செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தேவனே. இந்த வாழ்நாள் பத்தாது, ஏன்னா நீர் அவ்வளோ கிருபை உள்ளவர். இந்த நம்பிக்கையோடு தான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகிறோம். உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.